அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள், அமமுகவிற்கு 2 தொகுதி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் தொகுதி உடன்பாடு எட்டப்படாத ஒரு நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன தொகுதி என்பது விரைவில் தெரிய வரும். மேலும் இதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஜான் பாண்டியன் இது தொடர்பாக அந்த அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பையும் செய்தியாளர்களிடம் தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்திற்கு வருகை தந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார். தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு என்பது உடன்பாடு எட்டப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டு இருக்கிறது. விரைவில் அது எந்த தொகுதி, அதன் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.